மேடம் மேடம் அதெல்லாம் தொடாதீங்க மேடம். அண்ணாமலை மேடம் வெண்ணிலா மேடத்துக்காக ஃபாரின்ல இருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சது. வெரி எக்ஸ்பென்சிவ் மேடம். இதெல்லாம் நான் தொடக்கூடாதா? என் பொண்ணோட ஆசையில மண்ணெளி போட்டுட்டு அவங்க மவளுக்கு ஃபாரின் மேக்கப் பொருள் கேக்குதா? பாத்து மா, நீ எந்த பவுடர் பாக்ஸ் எடுத்துட்டு வந்த? அது ஒரு நிமிஷம் காட்டு. பாக்குறியா? காட்டுற இருடி. தா இதான் வானு. ஒரு வாட்டி மேக்கப் போட்டு அவ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாளாம். ஒரு டப்பா தானே போனா போதுன்னு எத்துக்குன்னு வந்துட்டேன். மா, லூசா நீ? இத எதுக்கு தூக்கிட்டு வந்த? கடவுளே, உன்னெல்லாம் கூட வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க இருந்து எனக்குன்னு வந்து பாச்சியோ? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே. என்ன வானு, இப்ப என்னத்துக்கு இந்த கிழி கீச்சுனுக்குற? இது என்ன பவுடர்னு தெரியுமா முதல்ல? பவுடர் டப்பா தானடி. இது பவுடர் டப்பா இல்லம்மா, ஆ, கெமிக்கல் டப்பா. வெண்ணிலா முகம் நாசமா போணும்னு ஸ்பெஷலா வர வச்ச கெமிக்கல் பவுடர் இது. ஐயோ வானு, என்ன எரியுது வானு, எரியுது வானு, மூஞ்செல்லாம் ரொம்ப எரியுது வானு. எரியுதா? எரியுதா? சொன்ன கேட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, எரியட்டும் உனக்கு. சொன்ன பேச்ச கேட்டியா? எரியட்டும் உனக்கு. ஐயோ எரியுதடி, எரியுது. ஐயோ ஏதாவது பண்ணுடி. யார் இதை எடுத்துட்டு வர சொன்னது? எதுனா பண்ணுடி. என்ன பண்ணணும் உனக்கு இப்போ? ஐயோ ஐயோ ஐயோ, தீயா எரியுது, முடியலையே. நல்லா எரியட்டும். உனக்கு இது வேணும். ஐயோ எதுனா பண்ணேன்டி. என்ன பண்ணணும்? வானு எரியுது. எரியுதுடி. போய் மூஞ்சி கழுவு போ. வானு எரியுது வானு. அழகாவணும்னு ஆசைப்பட்ட மூஞ்சி எப்படி பண்ணீங்கன்னு நானு. ஐயோ ஐயோ தலை எழுது. ஐயோ அம்மா எரியுது. ஐயோ 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 வானு, இப்படி எரியும் நான் நினைச்சு பாக்கலடி. ஐயோ எரியுது. ஐயோ இந்தா இந்த ஸ்ப்ரேய மூஞ்சில அடி. இது என்னடி? ஐயோ இத போட்டு ஏதாவது ஆயிட போதுடி. அந்த கெமிக்கலோட வலிய போக்குறதுக்கு தான் இது. புடி, அடிச்சுக்கோ. எல்லாம் என் நேரம். அந்த வீணா போன வெண்ணிலா பட வேண்டிய அவஸ்தையெல்லாம் இப்ப நான் பட்டுனுக்குறேன். ஐயோ அவ நல்லாவே இருக்க மாட்டா. அவளால இன்னும் என்னென்னலாம் அவஸ்தை நாம பட போறோமோ. அந்த வெண்ணிலா மூஞ்சி வெந்து போக வேண்டியது இப்ப ஏன் மூஞ்சி வெந்து போய் கிடக்குது. புலம்பிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வெளியில வந்து தொலை. போ போ. இப்படி ஆயிடுச்சே. இங்க பாருமா, ஏன் கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நமக்கு அவ்ளோ பெரிய அசிங்கமா போச்சு. இப்போ வெண்ணிலா கல்யாணம் இவ்ளோ தூரம் வந்து கடைசி நிமிஷத்துல தாலி கட்டும் போது வருண் இந்த வார்த்தையை சொல்லி நிறுத்திட்டா என்ன பண்றது? பா, நான் அசிங்கத்தை தாங்கிப்பேன்பா. ஆனா வெண்ணிலாவால தாங்க முடியுமா? நான் அதனாலதான் சொல்றேன், இப்பவே இத என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. அண்ணாமலை ஆண்டு கிட்ட போய் இத பத்தி பேசுங்கம்மா, ப்ளீஸ். ஏதோ பேசணும்னு வந்தீங்க, பேசாமலே போயிட்டீங்க. இல்லங்க, அங்க பெரியமா வந்துட்டாங்க, அதான். பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்காக உடனே போயிடணுமா? சரி இப்ப சொல்லுங்க. இல்லங்க, ஆக்சுவலா நான் கொஞ்சம் பர்சனலா பேச வந்தேன். அத அவங்க இருக்கும்போது எப்படி பேசுறது, அதான் வந்துட்டேன். சரிங்க, இப்போ பக்கத்துல யாரும் இல்ல, நீங்க சொல்லுங்க. ஏய், யார் போன்ல? வருண். நீங்க சொல்லுங்க. ஏங்க, ஒருவேளை வான்மதி சொன்ன மாதிரி வெண்ணிலா கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லதான் மாப்பிள்ள போன் பண்ணிருப்பாரோ? நீ சீக்கிரம் போய் போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. நீங்க சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஏய் குடுடி, நீங்க கல்யாணத்தை நிறுத்ததான ட்ரை பண்றீங்க. அப்புறம் ஏங்க நீங்க எல்லாரும் முன்னாடி சம்மதம்னு சொன்னீங்க? மா,
ஏமா கட் பண்ண? ஹலோ அதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிருச்சு. வேற மாதிரியா? என்னம்மா, என்ன சொன்னாங்க? அது அது இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அம்மா, என்னம்மா பேசுற? அவருக்கு சம்மதம் இல்லையா? சடங்குல பார்த்தல, உங்க எல்லார் முன்னாடியும் தானே அவர் சம்மதம் சொன்னாரு. அப்புறம் என்னம்மா? அப்படி இல்லைம்மா, அவங்க எல்லாரும் இருந்ததுனால கூட மாப்பிள்ளை அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அம்மா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அப்படி அவர் அண்ணாமலை அத்தை கிட்ட சொல்ல பயந்திருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாருல்ல. அவ்வளோ ஏன், நேத்து எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்த போது அவர் நினைச்சிருந்தா அதையே காரணம் காட்டி நிப்பாட்டி இருக்கலாம்ல. ஆனா அவர் என்ன சொன்னாரு நீங்களே கேட்டீங்கல்ல. வெண்ணிலா விருப்பம் தான் ஏன் விருப்பம்னு சொன்னாரு. என்ன ஒருத்த மோசம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரு. ஏன்னா அவர் என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றாரு. சரிம்மா, அவருக்கு கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு உன்கிட்ட யார் சொன்னது? வான்மதி தான் சொன்னானு எப்படி சொல்றது? அது இங்க பாருமா, யார் வேணாலும் சொல்லட்டும், நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. அவருக்கு இதுல முழு சம்மதம். இத போய் எப்படிங்க அண்ணாமலை அன்னிக்கிட்ட கேக்குறது? அதாங்க எனக்கு ரொம்ப யோசனையாவே இருக்கு. இனிமே என்ன செய்ய முடியும் பரமு? இன்னும் அரை மணி நேரத்தில் தாலியே கட்டி முடிச்சிருவாங்க. இப்போ போய் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டா அண்ணாமலை நம்மளை பற்றி என்ன நினைக்கும்? யோசிச்சு பார்க்கவே சங்கடமா இருக்குமா? ஏங்க, வேணா இப்படி ஒண்ணு பண்ணி பார்க்கலாமா? என்ன? நாம அண்ணாமலை அன்னிக்கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைகிட்டயே ஏன் ஒரு வார்த்தை கேட்க கூடாது? மாப்பிள்ளை கிட்டையா? ஏங்க, இங்க பாருங்க, எது உண்மையான நிலவரம்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும்ல. அது மாப்பிள்ளையோட போயிடும்ல. ஏங்க, நம்ம நேரடியா எதுவும் கேட்க வேணாம். நம்ம வேணா மறைமுகமா கேட்டு பார்க்கலாமே. சரி வா, போய் பேசி பார்க்கலாம். சரி. ஏங்க, இப்போதைக்கு யார்கிட்டயும் இத பத்தி பேச வேண்டாம். சரி. அண்ணி, வெண்ணிலா இன்னும் ரெடி ஆகலையா? மணி ஆயிடுச்சு. இதோ ரெடி ஆயிட்டா நீ.